புரட்சியாளர் அம்பேத்கரை உயர்த்தி பிடித்து கொண்டாடும் இயக்கம் தான் திராவிட இயக்கம். அவர் எழுதின சாதிய ஒழிக்க வழி நூல 1930ஆம் ஆண்டே தமிழில் வெளியிட்டவர் தந்தை பெரியார் அவர்கள். அது மட்டுமல்ல, புரட்சியாளர் அம்பேத்கர் பெயரை அவர் பிறந்த மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிற மராத்வாடா பல்கலைக்கழகத்துக்கு வைக்க போராட்டம் நடத்தின காலகட்டத்தில் இந்தியாவில் முதலா தமிழ்நாட்டில் டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் பெயர் சூட்டினவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். இந்த பாதையில தான் புரட்சியாளர் அம்பேத்கர் நமக்கான அடையாளம்னு தொடர்ந்து முழங்கிக்கிட்டு இருக்கோம். சமூக நீதி, சமத்துவம், தலித் மக்களின் உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடி வரும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய பேரன் பிரகாஷ் அம்பேத்கர் அவர்கள் மக்களவையில 2 முறையும் மாநிலங்களிலே 1 முறையும் பங்கெடுத்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான குரலை நாடாளுமன்றத்திலே ஒலிச்சவர். அவர் இன்னைக்கு நம்முடைய இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உரையாற்றியதற்கு என்னுடைய இதயமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த விழாவுக்கு வருவதற்கு முன்னாடி சைதாப்பேட்டையில தமிழ்நாட்டோட தனிப்பெரும் தலைவர்களில் ஒருவராக விளங்கிய MC ராஜா பேர்ல அமைந்திருக்கக்கூடிய மாணவர் விடிய திறந்து வச்சுவிட்டு நாங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம். சென்னை மாகாண சட்டமன்றத்திற்கு நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் முதலாவது உறுப்பினர் MC ராஜா அவர்கள். அவர்தான் பட்டியலின மக்களுடைய துயரங்களை முதலா பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுடைய கவனத்துக்கு கொண்டு போனார். அயோத்திதாச பண்டிதர்களுடைய மறைவுக்கு பிறகு சென்னை ஆதிதிராவிட மகாஜன சபையை சீரமைச்சு நடத்தினவர். நீதி கட்சி உருவாக்கின தலைவர்கள் முக்கியமான ஒருவர். 1927ஆம் ஆண்டே ஒடுக்கப்பட்ட இந்துக்கள் என்ற ஆங்கில நூலை எழுதி வெளியிட்டவர். 1937ஆம் ஆண்டு சென்னை மாகாணத்தினுடைய இடைக்கால அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவர். அத்தகைய தலைவரின் பெயரால் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த விடுதி லட்சியத்தோடு படிச்சு முன்னேற பாடுபட்டவங்களுடைய இடம். அந்த இடம் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க. இந்த மேடையில நம்முடைய சகோதரர் திருமாவளவன் அவர்கள் மகிழ்ச்சியோடு அமர்ந்திருக்கிறார். காரணம், அவரும் அந்த விடுதியில தங்கி படிச்சவர் தான். அதை திறந்து வைத்துவிட்டு அந்த கட்டிடத்தை சுற்றி பார்த்தோம். சுற்றி பார்த்த நேரத்தில் தன்னையே மறந்து சொன்னார், மீண்டும் 5 வருஷம் படிக்கலாம் போல இருக்கிறது இங்கே தங்கி என்று சொன்னார். இன்னைக்கு எல்லோரும் அரசியல் சமூக அறிவியல் பாடம் சொல்லித்தர சிந்தனையாளரா, கொள்கை பிடிப்புமிக்க அரசியல் தலைவரா அவர் உயர்ந்திருக்கிறார். இத்தகைய பெருமைக்குரிய விடுதியை திறந்து வச்சிருக்கக்கூடிய இந்த நாள்ல அந்த விடுதியில முகப்புறத்துல பெருந்தலைவர் MC ராஜாவுடைய மார்பளவு சில மிக விரைவில் வைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு பெருமையோடு நான் இந்த நிகழ்ச்சியில் அறிவிக்கிறேன். இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சியில எண்ணிலடங்கா சாதனைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு உயர்கல்வி நிறுவனங்கள்ல பயின்று வரக்கூடிய ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களுடைய எண்ணிக்கை ஒவ்வொரு ஆண்டும் உயர்ந்துகிட்டே வருது.